பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பரந்தாம வீடு ஞாபகம் இருக்கா? இருக்குது சிஸ்டர். உங்களுக்கு அப்பாவுடைய நினைவு இருக்குதா? இருக்கு பிரதர். பாபா ஞாபகம் இருக்கு. செம்ப நிறமான உலகத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கக்கூடிய எவர் சுப்ரீம் ஸ்டார், சுப்ரீம் சோல். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு அவ்யத்தவாணி. இன்னைக்கு முரளி சூப்பரா இருந்துச்சு சிஸ்டர். சரி, இன்னைக்கு முரளியை வாசிக்கலாம். அப்பாவோட மக வாக்கியங்களை கேட்போம். அதுக்கான தேதி ஏப்ரல் 27, 2025. காலை முரளி அவ்யக்த பாப் தாதா மதுபன். ரிவைஸ்டு டேட் பிப்ரவரி 3, 2005. சேவை செய்தாலும் உபராம், அதாவது விடுபட்ட மற்றும் எல்லையற்ற விருத்தி உள்ளுணர்வின் மூலம் எவரடி ஆகி பிரம்மா பாபாவுக்கு சமமாக சம்பூர்ணமாகுங்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்காங்கப்பா. சேவை செய்தாலும் விடுபட்ட எல்லையற்ற உள்ளுணர்வின் மூலமாக எவரடியாகி பிரம்மா பாபாவுக்கு சமமாக மற்றும் சம்பன்னமாகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இன்று கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர், தாத்தா உருவத்துல தாத்தாவோட சம்பந்தத்துல வந்திருக்காரு போல இருக்கு. இன்று கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் தன்னுடைய நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய வெறும் கிராண்ட் ஃபாதர்னா தான் தாத்தா, அதுலயும் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர்னா மூதாதையருக்கெல்லாம் மூதாதையர், அந்த மாதிரி எல்லாருக்கும் மேலானவர் அப்படின்றது. ஓகே சிஸ்டர். இன்று கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் தன்னுடைய நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய கோடியில் சிலர் மற்றும் அந்த சிலரிலும் சில குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து புன்முறுவல் பூத்து கொண்டிருக்கிறார். எத்தனை விசேஷமான பாக்கியம் மற்றும் வேறு யாருக்கும் கிடைக்கவும் முடியாது. வாசிங்க சிஸ்டர். ஒவ்வொரு குழந்தைகளின் விசேஷ தன்மையை பார்த்து புன்முறுவல் பூக்கின்றார். எந்த குழந்தை பாப்தாதாவிடம் உள்ளத்தினால் சம்பந்தத்தை இணைத்து இருக்கிறதோ அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏதாவது விசேஷத்தன்மை கட்டாயமாக இருக்கின்றது. அனைத்தை காட்டிலும் முதல் விசேஷத்தன்மை யாதெனில் சாதாரண ரூபத்தில் வந்திருக்கும் தந்தையை அடையாளம் காண்பது எனது பாபா மேரா பாபா ஏற்றுக்கொண்டது ஆகும். இந்த அறிமுகம் அனைத்தை காட்டிலும் மிகப்பெரிய விசேஷத்தன்மையாகும். மேரா பாபா என உள்ளத்தினால் ஏற்றுக்கொண்டோம். பாபாவும் எனது குழந்தை மேரே பச்சே என ஏற்றுக்கொண்டார். பெரிய பெரிய தத்துவ ஞானிகள், அறிவியல் அறிஞர்கள், தர்ம ஆத்மாக்கள் கூட அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்த சாதாரண குழந்தைகள் அறிந்து தன்னுடைய அதிகாரத்தை எடுத்து விட்டார்கள். கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, குழந்தைகள் கோடியிலும் சிலர், அந்த சிலரும் சிலராக இருக்கக்கூடிய குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அவங்களுடைய விசேஷத்தன்மையும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இருக்கிறதுலயே மிகப்பெரிய விசேஷத்தன்மை என்னன்னா பாபாவை தெரிஞ்சுக்கிட்டது தான் அப்படின்னு சொல்றாரு. பாபாவை தெரிஞ்சுக்கிட்டாங்க, பாபாவை அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சாதாரண உருவத்துல வந்திருக்காரு பாபா, அப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா பாபாவை, அதுதான் மிகப்பெரிய விசேஷத்தன்மை அப்படின்னு சொல்றாரு. பெரிய பெரிய தத்துவ ஞானிகள், அறிஞர்கள், பெரிய பெரிய மகான் ஆத்மாக்கள், வித்வான்கள்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த குழந்தைங்களை பாருங்க, தந்தைய பரமாத்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, யாரேனும் இந்த சபையில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளை பார்த்து இவர்கள் கள்ளங்கபடமற்ற தாய்மார்கள், இந்த சாதாரண குழந்தைகள் எத்தனை பெரிய தந்தையை அறிந்து விட்டார்கள் என்று புரிந்து கொள்ள முடியாது. விசேஷத்தன்மை என்பது அடையாளம் காணுவது, தந்தையை அடையாளம் கண்டு தன்னுடையவராக ஆக்குவது என்பது கோடியிலும் சில குழந்தைகளுக்கான பாக்கியமாகும். எதிரிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் அருகாமையின் அனுபவம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைத்து குழந்தைகளையுமே உள்ளத்தினால் அடையாளம் கண்டுவிட்டீர்கள். அறிந்து விட்டீர்களா அல்லது அறிந்து கொண்டு இருக்கிறீர்களா? யார் அடையாளம் கண்டு விட்டீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். அனைவரும் அடையாளம் கண்டு விட்டீர்களா? நல்லது. எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா பாபாவை அப்படின்னு கேக்குறாரு. நீங்க கண்டுபிடிச்சிட்டு மீரா பாபா அப்படின்னு, என்னுடைய பாபா அப்படின்னு நீங்க சொன்னீங்க, தந்தையும் என்னுடைய குழந்தை அப்படின்றதையும் சொன்னார். ஓகே, அவ்வளவுதான் சிஸ்டர் பேராகிராஃப்ல.
சரி வாசிங்க. அடையாளம் கண்டதற்கான விசேஷ தன்மையை உடைய ஒவ்வொரு குழந்தைக்கும் வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆகா பாக்கியவான் குழந்தைகளே, அடையாளம் காணும் 3வது கண், அதை அடைந்து விட்டீர்கள். குழந்தைகளின் உள்ளத்தினால் பாடும் பாடலை பாபா கேட்டுக்கொண்டும் இருக்கிறார். என்ன பாடல்? எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டோம். ஓ செல்லமான குழந்தைகளே, தந்தையிடமிருந்து வாங்க வேண்டியதை எடுத்து விட்டீர்கள் என்று பாபாவும் கூறுகின்றார். ஒவ்வொரு குழந்தைகளும் அநேக ஆன்மீக கஜானாக்களுக்கான பாலகனாகவும் எஜமானனாகவும் ஆகிவிட்டீர்கள். நீங்க என்ன பாடல் பாடுறீங்க? அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டோம் அப்படின்ற பாடல் பாடுறீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தந்தை அடைஞ்சிட்டீங்க முதல்ல, அப்புறம் தந்தை கிட்ட இருந்து அடைய வேண்டியதையும் அடைஞ்சிட்டீங்க இல்லையா அப்படின்றத சொல்ற. அதாவது ஆஸ்தியை அடையிறீங்க, மொத்த கஜானாக்களையும் அடையிறீங்க இல்லையா, ஞானம் குணம் சக்தி போன்ற பொக்கிஷங்களையும் அடைஞ்சிட்டீங்க இல்லையா அப்படின்றதுக்காக அதை சொல்றேன். உங்களை அடைந்தோம் உலகத்தை அடைந்து விட்டோம் அப்படின்னு தானே அந்த பாடல் கூட வரும். அதான் சொல்றேன். ஓகே சிஸ்டர், சரி வாசிங்க. இன்று பாப்தாதா கஜானாக்களுக்கு எஜமானனான குழந்தைகளின் கஜானாக்களின் கணக்கை பார்த்து கொண்டிருந்தார். பாபா கஜானாக்கள் என்னவோ அனைவருக்கும் ஒரே விதமாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். யாருக்கேனும் பல கோடி மடங்கு, சிலருக்கு லட்சம் என்று கொடுக்கவில்லை. ஆனால் கஜானாக்களை அறிந்து கொள்வது, அடைந்திருப்பது, வாழ்க்கையில் நிறைத்து இருப்பதில் நம்பர்வாராக இருக்கிறது. இன்றைய காலங்களில் அடிக்கடி விதவிதமாக குழந்தைகளுக்கு கவன ஈர்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னவெனில், சமயத்தினுடைய நெருக்கத்தை பார்த்து தனக்குத்தானே சூட்சுமமாக விசால புத்தியுடன் சோதனை செய்யுங்கள். என்ன கிடைத்திருக்கிறது, என்ன எடுத்து இருக்கிறோம், மற்றும் நிரந்தரமாக அந்த கஜானாக்களால் எவ்வளவு வளர்ந்து இருக்கிறோம் என்பதற்கான சோதனை மிக அவசியமாக இருக்கிறது. தந்தை கிட்ட என்ன கஜானாக்கள் அடைஞ்சிருக்கீங்க, அதெல்லாம் உங்க வாழ்க்கையில தாரணை பண்ணிருக்கீங்களா? முதல்ல ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்புறமேலு குணங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, சக்திகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி அதை உங்களுடைய தான் முழுமையா மாத்தி இருக்கீங்களா அப்படின்றது மாதிரி கேட்டிருக்காரு சிஸ்டர். சரி ஓகே வாசிங்க. மாயை ஏனென்றால் மாயை நிகழ்கால சமயத்தில் விதவிதமான ராயலான சோம்பேறித்தனத்தையும் ராயலான அலட்சியத்தின் ரூபத்திலும் பரிசோதித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால் தன்னுடைய சோதனையை செக்கிங் சதா செய்து கொண்டே இருங்கள். அந்த அளவுக்கு கவனம் சோம்பேறித்தனமான ரூபத்தில் செக்கிங் கவனம் சோம்பேறித்தனமான ரூபத்தில் செக்கிங் கூடாது. என்னவென்றால், தீயதை செய்யவில்லை, துக்கம் கொடுக்கவில்லை, தீய பார்வை செல்லவில்லை, இந்த சோதனை செய்து விட்டோம். ஆனால் நல்லதிலும் நல்லது என்ன செய்தோம்? சதா ஆன்மீக திருஷ்டி இயல்பாக இருந்ததா, அல்லது மறதி நினைவுக்கான விளையாட்டு இருந்ததா? எத்தனை பேருக்கு சுபபாவனை, சுபமான விருப்பம் மற்றும் ஆசீர்வாதம் கொடுத்தோம்? இப்படி சேமிப்பு கணக்கு எத்தனை மற்றும் எப்படி இருந்தது? ஏனென்றால் நல்ல விதத்தில் சேமிப்பு கணக்கை இப்போது மட்டுமே செய்ய முடியும் என்பதை அறிந்துள்ளீர்கள். அதாவது அந்த துக்கம் அசாந்தி சிஸ்டர் ஏதோ ரொம்ப சத்தம் கேட்டுட்டே இருக்குது சிஸ்டர். ஓகே சரி. அந்த எந்த அளவுக்கு நீங்க உங்களோட செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. உங்களுக்கு ஆத்மீக பார்வை வந்திருக்குதா, ஆத்மீக திருஷ்டி வந்திருக்குதா, சுப பாவனையில நிறைந்தவர்களா ஆயிருக்கீங்களா, தந்தை நினைவு தொடர்ச்சியா இருக்குதா, இந்த மாதிரி ஆன விஷயங்கள் உங்களுக்குள்ள வந்திருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்றாரு. இந்த மாதிரி ஸ்டாக் உங்களுக்குள்ள சேமிப்பா இருக்குதா அப்படின்றது சோதனை செய்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. முதல்ல நீங்க இந்த யாருக்கும் துக்கம் கொடுக்கலையா, யாருக்கிட்டையும் தப்பா பேசலையா, நம்ம தப்பா நடந்துக்கிடலையா அப்படின்ற அந்த பாவ கணக்கு நம்ம செய்யாம இருக்கோமா அப்படிங்கிற சோதனை மட்டும் செய்துட்டு இருந்தீங்க. இப்ப இந்த மாதிரி நம்மளுடைய பார்வை சரியா இருக்குதா, பாபா சொல்ற ஸ்ரீமத் பாடி நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் நடக்குதா அப்படிங்கிற செக்கிங்கும் சேமிப்பு ஆயிருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர். ஓகேவா சார்? சேவையிலும் விடுபட்ட இந்த சோதனை செய்து விட்டோம். ஆனால் நல்லதிலும் இது படிச்சுட்டேன் இல்லையா? ஆமா, நினைவு
அதாவது சதா ஆத்மீக திருஷ்டி இயல்பாக இருந்ததா அல்லது மறதி நினைவுக்கான விளையாட்டு இருந்ததா, எத்தனை பேருக்கு சுபபாவனை சுபபான விருப்பம் மற்றும் ஆசீர்வாதம் கொடுத்தோம், இப்படி சேமிப்பு கணக்கு எத்தனை மற்றும் எப்படி இருந்தது, ஏனென்றால் நல்ல விதத்தில் சேமிப்பு கணக்கை இப்போது மட்டுமே செய்ய முடியும் என்பதை அறிந்துள்ளீர்கள். இந்த சமயம் முழு சீசனும் கணக்கை சேமிப்பதற்கானது ஆகும். பிறகு முழு சமயமும் சேமிப்பின் அடிப்படையில் ராஜ்ய பாக்கியம் மற்றும் பூஜ்ய தேவி தேவதையாக ஆவதற்கானது ஆகும். சேமிப்பு குறைந்தது எனில் ராஜ்ய பாக்கியமும் குறையும். பூஜைக்குரியவர் ஆவதும் வரிசை கிரமமே. சேமிப்பு குறைந்தால் பூஜையும் குறையும். விதிபூர்வமான சேமிப்பு இல்லை என்றால் பூஜையும் விதிபூர்வமாக இராது. அவ்வப்பொழுது விதிபூர்வமாக இருந்தது எனில் பூஜையும் மற்றும் பதவியும் அவ்வப்பொழுதே இருக்கும். ஆகையினால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளிடம் மிக அன்போடு இதைத்தான் விரும்புகிறார். ஒவ்வொரு குழந்தைகளும் சம்பன்னமாக வேண்டும், சமமாக வேண்டும். சேவை செய்யுங்கள், ஆனால் சேவையிலும் விடுபட்ட எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை வேண்டும். நீங்க எந்த அளவுக்கு சேமிப்பு செய்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. சிஸ்டர் நல்லா சத்தம் கேக்குது, நான் பேசும்போது மட்டும். இங்க எதுவும் மைக்க நோண்டுறீங்களா கைய வச்சு? இல்லையே. இப்ப கேக்கல சிஸ்டர். சரி சொல்லுங்க. அதான் அந்த எந்த அளவுக்கு நீங்க ஸ்டாக் சேமிச்சு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பூஜை நடக்கும். ராஜ்யத்துல கூட உயர்ந்த பதவியும் கிடைக்கும். ஸ்டாக் சேமிப்பாகல அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பூஜையும் இருக்காது. அந்த முழுமையான அந்த ராஜ்ய பாக்கியத்தையும் அடைய முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா நீங்க உயர்ந்த பதவிக்காக முயற்சி செய்துட்டு இருக்கீங்க. உயர்ந்த பதவிக்காக முயற்சி செய்றீங்கன்னா இது போன்ற ஸ்டாக் எல்லாம் உங்களுக்கு சேமிப்பாகணும் அப்படின்னு சொல்றாரு. தந்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத் அந்த கண்ணுக்கு என்ன கொடுத்திருக்காரோ உங்களோட நினைவு மறதியின் விளையாட்டு இல்லாம இருக்கணும். சுபபாவனை நிறைந்தவர்களா இருக்கணும் அப்படிங்கிற மொத்த தெய்வீக குணங்களும் உங்களுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டாக் அதெல்லாம் சேமிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சிஸ்டர். சரி வாசிங்க. அப்பதான் உங்களுக்கு பூஜைக்குரிய அந்த விசேஷத்தன்மை துவாபர யுகத்துல இருந்து கலியுகம் வரைக்கும் பூஜிக்கப்பட போறீங்க அப்படின்னா நீங்க இங்க எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்களோ அதுதான் அங்க பூஜைக்குரிய ஸ்தானத்துல கூட உங்களுக்கு விதிபூர்வமான பூஜை நடக்கணும் அப்படின்னா கூட இங்க விதிபூர்வமா நீங்க முயற்சி செய்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி வாசிங்க. பாப்தாதா பார்த்தார், அதிகபட்சமாக குழந்தைகளின் யோகம் அதாவது நினைவுக்கான பாடத்தில் சப்ஜெக்டில் ஆர்வம் மற்றும் கவனம் குறைவாக இருக்கிறது. சேவையில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் நினைவின்றி சேவையில் அதிகமாக இருக்கிறது எனில் அதில் எல்லைக்கு உட்பட்டது வந்து விடுகிறது. விடுபட்ட விருத்தி இருப்பதில்லை. பெயர் புகழுக்கான மற்றும் பதவிக்கான விஷயங்கள் கலந்து விடுகிறது. எல்லைக்கு அப்பாற்பட்ட விருத்தி குறைந்து விடுகிறது. எனவே பாப்தாதா விரும்புகின்றார், அதாவது கோடியில் சில அந்த சிலரிலும் சில எனது குழந்தைகள் இப்பொழுது எவரடியாக வேண்டும். சமயம் வந்த பிறகு எல்லாமே சரியாகிவிடும் என்று அநேகர் பேர் யோசிக்கிறார்கள். ஆனால் சமயம் உங்களுடைய படைப்பை தனது டீச்சராக ஆக்குவீர்களா என்ன? இரண்டாவது விஷயம் அறிந்திருப்பீர்கள், அதாவது நீண்ட காலத்துக்கான கணக்கு, நீண்ட காலத்திற்கான சம்பன்னத்தன்மை, முழுமைத்தன்மை நீண்ட காலத்திற்கான பிராப்தியை செய்விக்கின்றது. எனவே இப்பொழுது சமயத்தின் நெருக்கத்தின் அடிப்படையில் நீண்ட காலத்துக்கான சேமிப்பு இருப்பது அவசியம். பிறகு நாங்கள் நீண்ட காலம் உள்ளது என புரிந்துள்ளோம் என்ற புகார் கொடுக்க வேண்டாம். இப்பொழுது இருந்து நீண்ட காலத்துக்கான கவனம் வையுங்கள். புரிந்ததா? ப்ளீஸ். அத என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க ஸ்டாக் சேமிக்கிறீங்கன்னா குறைந்த காலத்துக்காக சேமிக்க கூடாது, நீண்ட காலத்துக்காக சேமிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சமயம் கூட அருகாமையில வந்துருச்சு இல்லையா? அப்ப அருகாமையில வந்துருச்சு அப்படின்னா நீங்க கடைசி நேரத்துல நம்ம செய்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. கடைசி நேரத்துல நாங்க நல்ல புருஷார்த்தம் செய்து நாங்க முழுமையா உயர்ந்த பதவி அடைஞ்சிடும், எங்களுடைய விகர்மங்கள்லாம் விநாசம் செய்திருவோம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க சமயத்துக்கு முன்னாடியே தயாராகி இருக்கணும். அப்ப நீண்ட காலத்தின் சம்ஸ்காரம் உருவாக்கியிருக்கீங்கன்னா தான் நீண்ட கால பதவி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காரு. நீண்ட காலத்திற்கான ஸ்டாக் சேமிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். சரி. பாப்தாதா இதையே விரும்புகின்றார்கள். அதாவது ஒரு குழந்தையிடமும் எந்த விதமான ஒரு பாடத்திலும் குறைவு இருந்து விடக் கூடாது. பிரம்மா பாபாவிடம் அன்பு இருக்கிறது அல்லவா? அன்பிற்கு கைமாறு ரிட்டன் கொடுக்க வேண்டும் அல்லவா? அன்புக்கு ரிட்டன் தன்னுடைய குறைவை சோதனை செய்யுங்கள் மற்றும் ரிட்டன் கொடுங்கள், மாற்றிக் கொள்ளுங்கள். தனக்கு
தானே மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் கைமாறு ரிட்டன். எனவே கைமாறு கொடுப்பதற்கான தைரியம் இருக்கிறது அல்லவா? கைகளை உயர்த்தி விடுகிறீர்கள், மிகவும் நெகிழ வைத்து விடுகிறது. கையை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்து விடுகிறார். இப்பொழுது உள்ளத்தில் மிக உறுதியாக பக்கா 1% கூட கச்சா காரியங்கள் இருக்கக்கூடாது. பக்காவான உறுதியான விரதம் எடுங்கள். ரிட்டன் கொடுத்தே ஆக வேண்டும், கைமாறு செய்தே ஆக வேண்டும். தன்னை திருத்தி கொள்ள வேண்டும். தந்தையின் அன்பிற்கு ரிட்டன் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு பாபா. பாபாவின் அன்பிற்கு ரிட்டர்ன் கொடுக்கணும்னா உங்களை நீங்களே மாத்திக்கணும், சுயமாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நீங்க தந்தையின் அன்புக்கு ரிட்டர்ன் கொடுக்கறது. நீங்க எப்ப சுயமாற்றம் ஆகுறீங்களோ அப்பதான் உலக மாற்றம் ஏற்படும். அதனாலதான் இந்த விஷயத்துல நீங்க பக்காவாக இருக்கணும், கச்சாவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. கச்சானா பக்குவமற்ற நிலை அப்படின்னு சொல்றாரு. பக்குவமற்ற நிலையில இருக்கக்கூடாது, முழுமையான நிலையில இருக்கணும். தந்தையின் அன்புக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும், அதுல சுயமாற்றம் முழுமைத்தன்மையில பக்காவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். இப்பொழுது சிவராத்திரி வந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? எனவே அனைத்து குழந்தைகளும் தந்தையின் ஜெயந்தி தான் தனது ஜெயந்தி என்று கொண்டாடுவதற்கான ஊக்கத்துடனும் அன்புடனும் வந்திருக்கிறார்கள். நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தேவைக்கான திட்டம் மிகவும் நன்றாக உருவாக்கி இருக்கிறது. ஆனால் சொல்வது நன்றாக இல்லை. ஜெகதம்பா தாயின் ஆனால் சப்தத்திற்கான அர்த்தம் சிந்தி பாஷையில் கின் என்று கூறும் பொழுது குப்பையை கூறப்படுகிறது. எனவே அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஜெகதம்பா தாயின் ஆனால் லேக்கின் சப்தத்திற்கான அர்த்தம் சிந்தி பாஷையில் கின் என்று கூறும் பொழுது குப்பையை கூறப்படுகிறது. எனவே லேக்கின் என்று கூறுவது என்றாலே குப்பை எடுப்பது ஆகும். எனவே லேக்கின் சொல்வது நன்றாக இல்லை, ஆனால் கூற வேண்டியதாக இருக்கிறது. எப்படி மற்ற சேவைகளில் திட்டங்களை உருவாக்குவதில் உருவாக்கவும் செய்கின்றீர்கள், ஆனால் இந்த விரதத்தை எடுப்பதற்கான திட்டத்தையும் உருவாக்க வேண்டும். ரிட்டன் கைமாறு செய்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் ரிட்டன் எப்படி கொடுப்பது என்று எப்பொழுதேனும் பாப்தாதாவோ அல்லது யாரேனும் கேட்கிறார்கள் என்றால் அதிகபட்சமாக இந்த பதிலைத்தான் தருகிறார்கள். ஆமாம், மிகவும் நல்லது. அது என்னதுன்னா லேக்கின் அப்படின்னா என்னதுன்னா ஆனால் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த ஆனால் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னாலே அடுத்து ஏதோ குப்பையை சொல்ல போறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அதான் லேக்கின்றது குப்பைக்கு சமமானது அப்படின்றத சொல்றாரு. சேவையும் நல்லாதான் செய்றீங்க. சிவராத்திரியில பாப்தா தான் தன்னுடைய பிறந்தநாளா கொண்டாடுறாரு. குழந்தைகளாகிய நாமும் சேர்ந்து பிறந்தநாள் கொண்டாடுறோம். சேவையெல்லாம் நல்ல விதத்துலதான் செய்யறோம். ஆனால் இந்த பிரச்சனை இருக்குது பாபா, ஆனால் இந்த விதத்துல முயற்சி கம்மியா இருக்குது பாபா, ஆனால் இவங்க எனக்கு ஒத்துழைச்சு போக மாட்டேங்கிறாங்க பாபா. இந்த ஆனாலும் சொல்றீங்க இல்லையா? அதத்தான் அம்மா அந்த சிந்தி பாஷையில லேக்கின் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஆனால் சொல்லாதீங்க. ஆனால் நீங்க சொல்றீங்கன்னா பின்னாடி எதையோ குப்பையை சொல்ல போறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர், சரி வாசிங்க. சொல்றாங்க யாரேனும் கேட்கிறார்கள் என்றால் அதிகபட்சமாக இந்த பதிலைத்தான் தருகிறார்கள். ஆமாம், மிகவும் நல்லது. முடிவில் ஆனால் எவ்வளவு பாபா கூறுகிறாரோ அவ்வளவு இல்லை என்பதாகும். இப்பொழுது இந்த பதில் இருக்க வேண்டும். என்ன பாபா விரும்புகிறாரோ அதை கொடுக்க வேண்டும். குறிப்பு எடுங்கள். பாப்தாதா என்ன விரும்புகின்றாரோ அந்த பட்டியலை லிஸ்டை உருவாக்குங்கள், பட்டியலை எடுங்கள் மற்றும் சோதனை செய்யுங்கள். பாப்தாதா எதை விரும்புகிறாரோ அது இருக்கிறதா இல்லையா? உலகத்தார்கள் நீங்கள் பூர்வ மூதாதையர் மூலமாக முக்தியை விரும்புகிறார்கள். முக்தியை கொடு என்று அலறிக்கொண்டும் இருக்கிறார்கள். எப்பொழுது வரை அதிகபட்சமான குழந்தைகள் தன்னுடைய பழைய சமஸ்காரம், அதை நாம் இயற்கை நேச்சர் என்று கூறுகிறோம், இயல்பு அல்ல இயற்கை ஆகிவிட்டது, அதில் ஏதேனும் இருந்து கொண்டிருக்கிறது. முக்தி அடையவில்லை எனில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தி கிடைக்காது. எனவே பாப்தாதா கூறுகிறார், முக்தியை வழங்கும் குழந்தைகளே, மாஸ்டர் முக்தியின் வள்ளல்களே, இப்பொழுது தன்னைத்தான் முக்தி செய்தீர்கள் எனில் அனைத்து ஆத்மாக்களுக்கான முக்திக்கான வாயில் கதவு திறந்துவிடும் அல்லவா? அதான் சொல்றாரு, சுய மாற்றத்தின் மூலமா தான் உலக மாற்றம் ஏற்படும் இல்லையா?
முதல்ல உங்களுடைய பழைய சுபாவ சம்ஸ்காரத்தை முதல்ல மாத்துங்க அப்படின்னு சொல்றார். சுபாவம்ன்றது நேச்சர், சம்ஸ்காரம்ன்றது நல்ல பதிவா இருக்குது, இயல்பானதா இல்ல, இயற்கையாவே அதாவது பதிவா இருக்குது நல்லா. அந்த சம்ஸ்காரத்தை எல்லாம் முதல்ல மாத்துங்க. பாருங்க, பக்தர்கள் கூட அலறிட்டு இருக்காங்க. உங்களுடைய பின்னாடி வந்த வாரிசுகள் கூட மூதாதையர்களே எங்களுக்கு முக்தி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்க முக்தி வழங்கும் வள்ளலா இருக்கீங்க தானே, மாஸ்டர் முக்தியின் வழங்கும் வள்ளலா தானே இருக்கீங்க. அப்ப உங்களுடைய மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய சுபாவ சம்ஸ்காரங்கள் எல்லாமே முழுமை நிலையில மாறிக்கிட்டு இருக்கணும். ஆனாலும் சொல்லாதீங்க, ஆனா என் சுபாவமே இப்படித்தான் பாபா, இப்படி என்னுடைய சம்ஸ்காரமே இப்படித்தான் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் பாப்தாதா விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. மொத்தமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்க முக்தி வழங்கும் வள்ளல் ஆகணும், அவங்களுடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்யணும், உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க பக்தர்கள் அப்படின்றது சொல்றாரு. சரிங்க சொல்றாங்க. முக்திக்கான வாயில் கதவு திறந்துவிடும் அல்லவா, கதவுக்கான சாவி என்ன எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியமாகும். காரியங்கள் அனைத்தும் செய்யுங்கள், ஆனால் எப்படி சொற்பொழிவில் கூறுகிறீர்களோ, அதாவது இல்லறவாசிகளுக்கு தாமரை மலருக்கு சமமாக ஆகுங்கள் என்பது போன்று அனைத்தும் செய்தாலும் காரியத்தில் மூழ்கி இருந்தாலும் முக்தி விடுபட்ட நிலை, சாதனத்திற்கும் வசம் இல்லை, பதவிக்கும் வசமற்ற நிலை ஏதாவது கிடைத்து விடுகிறது. பொசிஷன் அல்ல, மாயாவின் ஆப்போசிட் எதிர்ப்பு ஏற்பட்டு விடுகிறது. ஞாரா மற்றும் பாபாவிற்கு பியாரா என்ன கடினமா, அன்பாக மற்றும் விடுபட்ட நிலையும் அடைவது கடினமா? யாருக்கு கஷ்டமாக இருக்கிறதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். யாரும் கையை உயர்த்தவில்லை, யாருக்கும் கடினமில்லை என்றால் பிறகு சிவராத்திரிக்குள் சம்பன்னமாகி விடலாம். கஷ்டமில்லை என்றால் ஆகித்தான் தீர வேண்டும். பிரம்மபாபாவுக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும். எண்ணத்திலும் வார்த்தையிலும் சேவையிலும் சம்பந்தம் தொடர்பிலும் அனைத்திலும் பிரம்மபாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும். நல்லது. உங்களுக்கு எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு வரணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு அப்படின்னா சத்தியம் ஏதோ அத சத்தியத்தை இறுக பிடிக்கணும், பொய்மை எதுவோ பொய்யெல்லாம் விளக்கணும் அப்படின்னு சொல்றார். ஆத்ம ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாம் சத்தியமானது, தேக ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொய்யானது. எப்ப சத்தியத்தை பிடிக்கிறீங்களோ பொய் தானால போயிடும். அதுதான் வைராக்கிய உள்ளுணர்வுன்னு சொல்றாரு அப்பா. நீங்க அன்பாவும் இருக்கணும், விடுபட்டவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அன்பா இருக்கணும்னு எங்க அன்பா இருக்கணும், ஆத்மாக்களின் மீது அன்பா இருக்கணும். தேக ரீதியான விஷயங்கள் கணக்கு வழக்குகள்ல இருந்து விலகி இருக்கணும். அந்த தேகத்தின் சம்பந்தம், தேகத்தின் உறவுகள், இந்த தேகத்தின் பொருட்கள், பதார்த்தங்கள் எல்லாமே சொல்லியிருந்தார் இல்லையா, எல்லாமே தேக ரீதியான விஷயங்கள். இதெல்லாம் விடுபட்டு இருக்கணும். நீங்க ஆத்ம ரீதியான அன்பா இருக்கணும். இதுதான் விடுபட்ட நிலை. விடுபட்டு மட்டும் அன்பாக இருக்கக்கூடிய நிலை. இதுதான் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து மாயையின் ஆப்போசிஷன் அப்படிங்கிறது, மாயையின் ஆப்போசிஷன் உங்களுடைய பொசிஷன் அப்படின்னா, உங்களுடைய பொசிஷன்றது ஆத்மா உணர்வுல இருக்கக்கூடிய பொசிஷன். ஆப்போசிஷன், மாயையின் ஆப்போசிஷன்னா அந்த தேகத்தின் உணர்வு மூலமா மாயை நம்மளை எதிர்க்கும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லக்கூடிய விஷயம். இப்படிலாம் விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நல்ல விதத்துல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு, சேவை எல்லாமே பிரம்மா பாபாவுக்கு சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இந்த எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு நானும் வரலட்சுமி சிஸ்டரும் நாலேஜ் ஆஃப் காட் சேனல்ல போட்டிருக்கோம். அதை கூட பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அந்த எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வுனா எப்படிப்பட்டது அப்படின்னு. ஓகே சிஸ்டர். சரி, நல்லது. பாபா மற்றும் தாதா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் இவர்களிடம் மிகவும் 100% விடவும் அதிகமான அன்பு இருக்கிறது என்று யாரெல்லாம் புரிந்திருக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். இப்பொழுது மகிழ்ச்சி படுத்த வேண்டாம். அனைவரும் கை உயர்த்தினார்கள். டிவியிலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லவா. சிவராத்திரியில் இந்த டிவி பார்க்கப்படும் மற்றும் கணக்கு எடுக்கப்படும். சரிதானே? ஏதேனும் முழுமை நிலையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. அதற்கு பின்னே பலியாக வேண்டும். முழுமை நிலையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. அன்பிற்கு பின்னே பலியாக வேண்டும். என்ன இது பெரிய விஷயமா? உலகத்தார்கள் கூட அசுத்த அன்பிற்கு பின்னே உயிரையே கொடுப்பதற்கு தயாராகிறார்கள். பாபா வெறும் இதைத்தான் கூறுகிறார், அதாவது குப்பையை கொடுத்து விடுங்கள், அவ்வளவுதான். நல்ல பொருளை கொடுக்க வேண்டாம். குப்பையை கொடுத்து விடுங்கள். பலகீனங்கள், குறைகள் என்னென்ன இருக்கிறதோ அவை
குப்பைகள் தானே. ம். குப்பையை தியாகம் செய்வது, பலி செய்வது என்ன பெரிய விஷயம்? பிரச்சனைகள் சமாப்தியாக வேண்டும், சுய முன்னேற்றம் உயர்ந்ததாக வேண்டும். என்ன செய்வது? பிரச்சனை அப்படி இருக்கின்றது என்பதை தானே கூறுகிறீர்கள். எனவே அசைக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் ம். பிரச்சனைகளுக்கான பெயரும் இருக்கக்கூடாது. அப்படி சுய மனோநிலையை, ஸ்திதியை சக்திசாலியாக ஆக்குங்கள். சமாப்திக்கான திரையை திறக்கும் போது என்ன தென்படும்? பரிஸ்தாவின் ஜொலிப்பு தென்பட்டு கொண்டிருக்கும். இருங்க சிஸ்டர். அத எல்லாத்தையும் சமாப்தி பண்ணீங்கன்னா பரிஸ்தாவின் ஜொலிப்பு தென்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதை? அந்த வைராக்கிய உள்ளுணர்வு சொன்னோம் இல்லையா? சத்தியமான விஷயங்கள் எல்லாம் பிடிச்சுக்கோங்க அப்படின்னு. எதெல்லாம் பொய்யான விஷயங்கள் இருக்குதோ எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பரிஸ்தாவின் ஜொலிப்பு தென்படும் அப்படின்னு சொல்றார். அதைத்தான் சொல்றது தேகம், தேகத்தின் உறவுகள், தேக பொருட்கள், தேக உலகாய விஷயங்கள், இதுல இருந்தெல்லாம் விடுபட்டீங்கன்னா பரிஸ்தாவம் ஆயிடுவீங்கன்னு சொல்றோம். அதைத்தான் பாபா இங்க எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு உங்களுக்கு வேணும். அந்த வைராக்கிய உள்ளுணர்வை கொண்டு வந்துட்டீங்கன்னா பரிஸ்தாவின் ஜொலிப்பும் தென்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அனைத்து குழந்தைகளும் ம். ஜொலித்து கொண்டே இருப்பதாக தென்படுவார்கள். ஆகையால் இப்பொழுது திரையை திறக்கும் காரியம் நின்று கொண்டிருக்கிறது. ம். உலகத்தார்கள் திரையை விளக்குங்கள் என்று அலறி கொண்டிருக்கிறார்கள். எனவே தன்னுடைய திட்டத்தை தானே உருவாக்கப்பட்ட திட்டம் கொடுக்கிறீர்கள் அல்லவா? ம். பிறகு அதில் அநேக விஷயங்கள் வந்து விடுகிறது. ம். தனது திட்டத்தை தைரியமுடன் உருவாக்குங்கள். உறுதி என்ற சாவியை போடுங்கள். அப்பொழுது வெற்றி என்பது கிடைத்தே தீரும். உறுதி என்ற சாவியை போடுங்க, வெற்றி கிடைத்தே தீரும் அப்படின்னா டிட்டர்மினேஷன் பிரிங் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க உறுதித்தன்மையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். திடத்தன்மை, உறுதித்தன்மை, அந்த உறுதியோட இருந்தீங்கன்னா வெற்றி கண்டிப்பா கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். எதுல? இந்த வைராக்கிய உள்ளுணர்வின் மீது அந்த உறுதித்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, சங்கல்பம் செய்யுங்கள் மற்றும் பாப்தாதா மகிழ்ச்சியுடன் ஆகா குழந்தாய் ஆகா என கூறுவார். உறுதியான எண்ணங்களை எழுப்பினீர்கள். ஆனால் உறுதியில் பிறகு சிறிது சிறிது சோம்பேறித்தனம் கலந்தாகிவிடுகிறது. ஆகையால் வெற்றியும் எப்பொழுதாவது கால் பகுதியாக ஆகிவிடுகிறது. எப்படி அன்பில் 100% இருக்கிறது, அதே போன்று முயற்சியிலும் முழுமை சம்பன்னம் என்பது 100% இருக்க வேண்டும். அதைவிட அதிகமாக இருக்கலாம், ஆனால் குறையக்கூடாது. விருப்பமா என்ன? சிவராத்திரியில் பிரகாசத்தை காட்ட வேண்டும். விருப்பமா என்ன? சிவராத்திரி என்ன சொல்றாருன்னா, அந்த அன்புல எந்த அளவுக்கு தந்தைகிட்ட 100% உங்களுக்கு அன்பு இருக்குதுன்னு சொல்றீங்க, அதே போல முயற்சியிலும் 100% முயற்சி இருக்கணும். அதை விட கூட அதிகமா கூட இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. அன்பு எப்படி இருக்குதோ அதேக்கு சமமா முயற்சி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சரி சொல்றாங்க, ஆகித்தான் தீர வேண்டும் அல்லவா? நாம் ஆகவில்லை என்றால் யார் ஆவார்கள்? இந்த நம்பிக்கையை வையுங்கள். நான் தான் இருந்தேன், நாம் தான் இருக்கிறோம், மேலும் பிறகும் நாம் தான் இருப்போம். இந்த நம்பிக்கை வெற்றியை உருவாக்கி தரும். பரதர்ஷன். மற்றவர்களை பற்றி யோசிக்க வேண்டாம், மற்றவர்களை பார்க்க வேண்டாம், தன்னையே பார்க்க வேண்டும். அநேக குழந்தைகள் உரையாடலில் கூறுகிறார்கள், வெறும் இவர்களை சிறிது சரி செய்து விடுங்கள் போதும், பிறகு நான் சரியாகி விடுவேன். இவர்களை சரி செய்து விடுங்கள் போதும், பிறகு நான் சரியாகி விடுவேன். வெறும் இவர்களை மாற்றி விடுங்கள் போதும், நானும் மாறிவிடுவேன். ஆனால் அவர்களும் மாற மாட்டார்கள், நீங்களும் மாற மாட்டீர்கள். தன்னை மாற்றினால் அவர்களும் மாறிவிடுவார்கள். இது இருந்தால் இது இருக்கும் என்று எந்த ஆதாரமும் வைக்க வேண்டாம். நீங்கள் செய்தே ஆக வேண்டும். நல்லது. யார் முதல் முறையாக வந்திருக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். முதல் முறை அதாவது அவர்கள் மாறினால் நாங்கள் மாறுவோம் அப்படின்னு சொல்லாதீங்க ஒருபோதும். நீங்க மாறினாதான் மற்றவர்கள் மாறுவாங்களே தவிர மற்றவர்கள் மாறினா நீங்க மாறுவீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படியே மாத்தி சொல்லாதீங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா காரியம் எப்படி நடக்கும்னா, நீங்களும் மாற மாட்டீங்க, அவங்களும் மாற மாட்டாங்க. நீங்க மாற்றம் கொண்டுட்டு வரணும். நான் மாற வேண்டும், சுயத்தை நான் மாத்திக்கணும். நான் சுயராஜ்ய அதிகாரி. அப்ப எனக்கு என்னுடைய கர்மேந்திரியங்களுக்கு தான் ஸ்ரீமத் கொடுத்துருக்காரு. அப்ப நான் தான் மாறணும் அப்படிங்கிறது உணர்வு உங்களுக்கு இருக்கும்.
நீங்க பிற ராஜ்ய அதிகாரிகள் கிடையாது. பிறர் நீங்க மாறணும், இப்படி இருக்கீங்க அப்படி இருக்குன்னு அவங்கள பார்த்து குறை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாரு. நீங்க மாறினாதான் உலகம் மாறும். இப்ப நீங்க மாறினாதான் உங்களை பார்த்து மற்றவர்களும் மாறுவாங்க அப்படின்றத சொல்றாரு. இதுதான் பாப்தாதா விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சொல்றாங்க. முதல் முறை வகுப்பவர்களின் சிறப்பை பாப்தாதா கூறுகின்றார். அதாவது எப்பொழுது சமயம் மிகவும் குறைவாக இருக்கிறதோ அந்த சமயத்தில் வந்திருக்கிறீர்கள். ஆகையால் முயற்சி அவ்வளவு தீவிரமாக செய்யுங்கள். யார் கடைசியோ அவர்கள் வேகமாகவும் ஃபாஸ்டா என்றால் முதலாவதாகவும் வர முடியும். வாருங்கள், ஏனென்றால் இப்பொழுது நாற்காலிக்கான விளையாட்டு கேம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது யாருக்கு வெற்றி யாரும் அவுட் இல்லை. லேட்டாக வந்திருக்கிறார்கள், ஆனால் ஃபாஸ்டாக செல்வதன் மூலமாக சென்றடைந்து விடலாம். வெறும் தனக்குத்தானே அமிர்த வேலை சமயத்தில் அமர்பவ என்ற வரதானத்தை நினைவு கூறுங்கள். நல்லது. அனைவரும் மிக தூரத்தில் இருந்தும் சில பேர் நெருக்கத்தில் இருந்தும் வந்திருக்கிறீர்கள். தன்னுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள். இந்த குழு மிக நன்றாக இருக்கிறது. டிவியிலும் பார்க்கிறார்கள் அல்லவா? சபை நிறைந்திருப்பதினால் எத்தனை நன்றாக தோன்றுகிறது. நல்லது. எனவே எவரடியாக இருக்கிறீர்களா? எவரடிக்கான பாடம் படிக்கிறீர்கள் தானே. நல்லது. ஓகே சிஸ்டர். அதான் அந்த சேர் நாற்காலி வெயிட்டிங்ல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. யாரும் தோல்வியெல்லாம் அடையிறது இல்ல, தோல்வி அடையவும் முடியாது. இப்ப நீங்க அந்த சேர்ல அமர்றதுக்கான முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். மதுவன் நிவாசிகளுக்காக மதுவனத்தை சேர்ந்தவர்கள் கை உயர்த்துங்கள். அதிகமாக இருக்கிறீர்கள். மதுவனத்தை சேர்ந்தவர்கள் விருந்தளிப்பவர்கள். மற்றவர்கள் விருந்தாளிகளாக வந்திருக்கிறார்கள், திரும்பி சென்று விடுவார்கள். ஆனால் மதுவனத்தை சேர்ந்தவர்கள் விருந்தளிப்பவர்கள் கோஸ்ட். அது மட்டுமல்ல, பாபாவுக்கு நெருக்கமானவர்களும் நியரஸ்ட், பாபாவுக்கு பிரியமானவர்களும் டியரஸ்ட் இருக்கிறார்கள். மதுவனத்தை சேர்ந்தவர்களை பார்த்து அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அல்லவா? எந்த இடத்திற்கு மதுபன் வாசிகள் சென்றாலும் எந்த பார்வையுடன் பார்க்கிறார்கள்? ஆகா, மதுவனத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் மதுவனம் என்ற பெயர் கேட்டதுமே மதுவனத்திற்கான தந்தை பாபா நினைவு வந்து விடுகிறார். ஆகையினால் மதுவன் வாசிகளின் மகத்துவம் இருக்கிறது. மகத்துவம் இருக்கிறதா? மகிழ்ச்சி அடைகிறார்கள் தானே. இப்படியாக அன்பின் வடிவமாக பாலனைக்கான இடம் கோடியிலும் சிலருக்குத்தான் கிடைக்கிறது. எல்லோருமே மதுபன் வாசியாக இருப்பதற்கு விரும்புகிறார்கள். முடிகிறதா என்ன? நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், எனவே நல்லது. அதாவது மதுபன் நிவாசிகள் பத்தி சொல்லிட்டு இருக்காரு. மதுபன் நிவாசிகள் யாரு அப்படின்னா விருந்து கொடுக்கக்கூடியவர்கள். மற்றவர்கள் எல்லாமே விருந்தாளிகள், விருந்துக்காக வந்திருக்காங்க. நீங்க அவங்களுக்கு விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதான் கோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் மதுபன் நிவாசிகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க? தந்தைக்கு அருகாமையில இருக்கீங்க, நியரஸ்டாவும் இருக்கீங்க, தந்தைக்கு அன்பானவர்களாகவும் இருக்கீங்க அப்படின்னு சொல்றார். இங்க வரும்போது நீங்க மற்றவர்களை கவனிக்கிறீங்க. நீங்க மற்ற இடங்களுக்கு போகும்போது, சென்டருக்கு போறீங்க, சேவைக்காக வெளியிடங்கள்லாம் போறீங்க அப்படின்னா அங்க மற்றவர்கள் உங்களை கவனிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க விருந்தாளியா போவீங்க, அவங்க உங்களை வரவேற்று உங்களுக்கு விருந்து கொடுக்கக்கூடிய காரியம்லாம் செய்வாங்க. ஏன்னா நீங்க மதுபன்ல இருந்து போறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. அப்ப மதுபன்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா பாபாவோட நினைவும் வந்துடும். அப்ப எல்லாருமே மதுபன் நிவாசிகளா இருக்க விரும்புறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மகத்துவம் இப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் அந்த சேர்ல உட்கார்றத பத்தி சொல்லியிருந்தாரு. அதுக்கு முந்தின பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அந்த நீங்க லேட்டா வந்திருந்தாலும் கவலைப்படாதீங்க, ஃபாஸ்டா முயற்சி செய்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல போய் அந்த சீட்ல உங்களால அமர முடியும். அதாவது ராஜ்ய சிம்மாசனம், உயர்ந்த பதவி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருந்தாங்க. ஓகே சிஸ்டர். சரியா அப்பா சொல்றாங்க, மதுபன் வாசிகள் மறப்பதில்லை. நாங்கள் கேட்கவில்லை, அந்த பாப்தாதா சதா உள்ளத்தில் கேட்கிறார் என்று புரிந்திருக்கிறீர்கள். முதலில் மதுபன் வாசிகள் இல்லை என்றால் வருபவர்கள் எங்கு செல்வார்கள்? சேவைக்கு நிமித்தமானவர்கள் அல்லவா? சேவாதாரிகள் எத்தனைதான் கிடைத்தாலும் அடித்தளம், பவுண்டேஷன் மதுபன் வாசிகளே. எனவே ஞான சரோவரில் இருந்தும் பாண்டவ பவனில் இருந்தும் வந்திருக்கும் அனைவருக்கும் பாப்தாதா உளமாற ஆசீர்வாதத்தையும் அன்பு நினைவையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்.
ம், எங்கு என்ன டோலி கிடைக்கிறதோ அது மேலே மதுபனில் கிடைக்கிறதா? எனவே மதுபன் வாசிகளுக்கு டோலியும் கிடைக்கிறது, பாபாவுடைய இனிமையான ஞானமும் போலியும் கிடைக்கிறது. ம், இரண்டும் கிடைக்கிறது. ம். டோலி போலி ரெண்டுமே சொல்லு. டோலினா உணவு கிடைக்குதா அப்படின்னு கேட்டாரு. அதாவது ம், மதுபன், அதாவது டைமண்ட் ஹால்ல கிளாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேல பாண்டவ பவன்ல இருந்து அந்த ஞான சரோவர்ல இருந்து குழந்தைங்க போயிருப்பாங்க. அதான் அங்க இங்க கிடைக்கிற டோலி அங்கேயும் கிடைக்குதா அப்படின்னு கேட்டாரு. இங்க உங்களுக்கு டோலியும் கிடைக்குது, பாபாவுடைய ஞானம் போலியும் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ம், சரி வாசிங்க. சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் சிஸ்டர். சரி. ம், சொல்றாங்க குளோபல் ஹாஸ்பிட்டலை சேர்ந்தவர்களிடம் ம், சொல்றாங்க, ம், அனைத்து ஹாஸ்பிட்டல் சேர்ந்தவர்கள் நலமாக இருக்கிறீர்களா? ஏனென்றால் ஹாஸ்பிட்டலுக்கானதும் விசேஷமான பாகமாக இருக்கிறது அல்லவா? ம், கீழே வந்திருக்கிறீர்கள், குறைவான நபரே வந்திருக்கிறீர்கள். ஹாஸ்பிட்டலை சேர்ந்தவர்களும் நன்றாக சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ம், தீவிர வேகத்திலும் அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலிலும் எமர்ஜென்சிக்கான காரியமாக இருந்தால் இங்குதானே வருவார்கள். ம், எப்பொழுது ம், இந்த ஹாஸ்பிட்டல் திறந்தது, அப்பொழுது இருந்து அனைவருடைய பார்வையிலும் இது வந்து விட்டது. அதாவது பிரம்மா குமாரிகள் வெறும் ஞானம் கொடுப்பவர்கள் மட்டுமல்ல, சமயத்தில் உதவியும் செய்கிறார்கள், சமுதாய சோசியல் சேவையும் செய்கிறார்கள். ம், எனவே ஹாஸ்பிட்டலை வைத்து அபுவில் இந்த வாயுமண்டலம் மாறிவிட்டது. முதலில் எந்த பார்வையுடன் பார்த்திருந்தார்களோ இப்பொழுது அப்படிப்பட்ட பார்வையில் பார்ப்பது இல்லை. இப்பொழுது சகயோகிக்கான பார்வையுடன் பார்க்கின்றார்கள். ஞானத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, ஆனால் சகயோகத்தின் பார்வையுடன் பார்க்கிறார்கள். எனவே ஹாஸ்பிட்டலை சேர்ந்தவர்களுடைய சேவையும் இருக்கிறது அல்லவா? நல்லது. ம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து, குளோபல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க போல. அதான் ஹாஸ்பிட்டல் சேவையும் நல்ல விதத்துல நடக்குது அப்படின்னு சொல்றாரு. முதல்ல என்ன பார்த்துட்டு இருந்தாங்க, என்ன புரிஞ்சிருந்தாங்க பிரம்மகுமாரிகள்? வெறும் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் மட்டும் தான் கொடுப்பாங்க. சிஸ்டர் சத்தம் கேக்குது. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இவங்க சோசியல் சர்வீஸ், சமூக சேவையெல்லாம் செய்யறது இல்ல அப்படிங்கிற பார்வையில பார்க்காம இருந்தாங்க. எப்ப அந்த ஹாஸ்பிட்டலை கட்டி ஹாஸ்பிட்டல் மூலமா சேவை செய்ய ஆரம்பிச்சிங்களோ அப்ப ம், அவங்- அவங்களுடைய பார்வையே மாறிடுச்சு. இவங்க சமயத்துல உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்காங்க, நமக்கு சகாயம் செய்யக்கூடியவங்களாகவும் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஞானத்துக்கு ஞானமும் கொடுக்கறாங்க, சகயோகமும் செய்யறாங்க. மொத்தமாவே இந்த வாயு மண்டலமே அபுவோடைய வாயு மண்டலமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். சரி வாசி. அதாவது எனவே ஹாஸ்பிட்டலை சேர்ந்தவர்கள் சேமிக்க நல்லது. ம், இன்றைய விஷயங்கள் என்னென்ன சம்பன்னமாகியே தீர வேண்டும், என்னவானாலும் சரி முழுமை நிலையை பெற வேண்டும். இந்த ஒரு ஆர்வம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், ம், சமமாக வேண்டும். நல்லது. நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய கோடியிலும் சில, அந்த சிலரிலும் சில பாக்கியவான்களுக்கு, பகவானுடைய குழந்தைகள், ம், சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு சதா தீவிர முயற்சியின் மூலமாக என்ன யோசித்தோமோ அதை செய்யக்கூடிய, உயர்ந்ததாக யோசிக்கக்கூடிய, சிரேஷ்டமாக செய்யக்கூடிய லட்சியம் மற்றும் லட்சணங்களை சமமாக ஆக்கக்கூடிய அப்படிப்பட்ட விசேஷமான ஆத்மாக்களுக்கு சதா நீண்ட காலத்துக்கான முயற்சியின் மூலமாக ராஜ்ய பாக்கியம் மற்றும் பூஜ்ய நிலை அடையக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு சதா பாபாவுடைய அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றம் செய்யக்கூடிய நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய வெற்றியை அடையக்கூடிய பாக்கியவான் குழந்தைகளுக்கு பாப்தாதாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முழு முரளிலையுமே நீங்க பிரம்மா பாபாவுக்கு சமமாகணும், சம்பன்னமா ஆகணும், முழுமை நிலையை அடையணும், இதற்கான ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும். அதுதான் இன்றைக்கான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர், வரதானம் வாசிங்க. வரதானம். விஸ்வ கல்யாணக்காரிக்கான உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து விநாச லீலைகளை பார்க்கக்கூடிய சாட்சி பார்வையாளர் ஆகுக. இறுதி விநாச லீலை பார்ப்பதற்காக விஸ்வ கல்யாணக்காரின் உயர்ந்த நிலை தேவை. இந்த நிலையில் நிலைத்திருப்பதால் தேகத்தினுடைய அனைத்து கவர்ச்சி, அதாவது சம்பந்தம், பதார்த்தம், சமஸ்காரம், இயற்கையினுடைய குழப்பத்தினுடைய கவர்ச்சி அனைத்து முடிந்து போய்விடும். எப்பொழுது அப்படிப்பட்ட நிலை இருக்குமோ அப்பொழுது சாட்சி பார்வை உருவாக்கி
உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து சாந்திக்கான ம். சக்திக்கான கிரணங்களை அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுக்க முடியும். ம். நீங்க விநாசத்தின் லீலைய கடைசி நேரத்துல பார்க்கணும் அப்படின்னா விஸ்வ கல்யாணக்காரி அப்படிங்கிற உயர்ந்த நிலையில நிலைச்சிருக்கணும். எப்ப விஸ்வ கல்யாணக்காரி அப்படிங்கிற அந்த உயர்ந்த நிலையில நிலைச்சிருக்கீங்களோ அப்ப தேக ரீதியான இந்த கவர்ச்சிகள் இருக்கு இல்லையா, தேக பதார்த்தங்கள் மீது, அந்த சம்பந்தங்கள், தேக சம்பந்தங்கள் மீது, அப்புறம் அந்த தேகத்தின் சமஸ்காரங்கள், நமக்குள்ள இருக்க பலகீனமான சம்ஸ்காரங்கள் இருக்கு இல்லையா அது, அப்புறமேலு அந்த இயற்கையின் அந்த குழப்பங்கள் எல்லாத்துல இருந்தும் உங்களால விடுபட்டு இருக்க முடியும். எப்படி இருக்கும்போது நாம் விஸ்வ கல்யாணக்காரி அப்படிங்கிற அந்த உயர்ந்த நிலையில நீங்க இருக்கும்போது. அப்ப அந்த உயர்ந்த நிலையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாட்சியா பார்க்கக்கூடிய பார்வையும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ற. எல்லாத்தையுமே சாட்சி திருஷ்டியில பார்க்கக்கூடியவர்களா ஆயிடுவீங்க. அப்ப சாட்சி திருஷ்டிய பார்த்தீங்க அப்படின்னா அந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் உங்களால அந்த அமைதியின் கிரணங்கள், சக்தியின் கிரணங்களை ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஆதாரம் அந்த சமான். நான் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா அப்படிங்கிற அந்த சமான்ல இருக்கும்போது இந்த மாதிரி சாட்சி திருஷ்டியும் கிடைக்கும் உங்களுக்கு. கூடவே அந்த தேக ரீதியான கவர்ச்சிகள் மற்றும் இயற்கையின் குழப்பங்களின் கவர்ச்சியிலிருந்தும் விட்டுப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் வரதானம். ஓகே சிஸ்டர். அப்பா ஸ்லோகம் சொல்றாங்க, ம் பலவான் ஆகுங்கள், அப்பொழுது மாயையினுடைய வேகம் ஃபோர்ஸ் முடிந்துவிடும். வரதானத்துல என்ன சொல்லியிருந்தாரோ அது அப்படியே ஸ்லோகன்ல சொல்லியிருக்காரு. நீங்க அந்த விஸ்வ கல்யாணக்காரி அப்படிங்கிற அந்த ஸ்திதியில நல்ல பலவானா இருக்கணும். ஆத்ம உணர்வுல நான் உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவன் அந்த ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா அந்த மாயையின் ஃபோர்ஸ், மாயையின் அப்போசிஷன் எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். மாயையின் அப்போசிஷன்னா என்னது? மாயைன்றதே அந்த தேக ரீதியான விஷயங்கள் தான் மாயை. அந்த மாயையின் அப்போசிஷன் எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஓகே சிஸ்டர். சரி வாசி. அவ்யக்த சமிக்கை கம்பைன்டு ரூபத்தின் நினைவின் மூலம் சதா விஜயனாகுங்கள். வரத்தை வழங்கும் வள்ளல் தந்தை மற்றும் வரதானி ஆத்மாக்கள் நாம் இருவரும் இணைந்தே இருக்கிறோம் என்ற இந்த நினைவு சதா இருந்தது என்றால் பவித்திரத்தாவினுடைய குடைநிழல் தானாக இருக்கும். ஏனென்றால் எங்கு சர்வசக்திவான் தந்தை இருக்கிறாரோ அங்கு தூய்மையற்ற நிலை கனவிலும் வரவே முடியாது. சதா தந்தை மற்றும் நீங்கள் தம்பதியினர் ரூபத்தில் இருங்கள். தனியாக சிங்கிளாக இருக்க வேண்டாம். சிங்கிளாக இருந்தீர்கள் என்றால் பவித்திரம் எனும் சுமங்கலித்தன்மை போய்விடும். வரம் அளிக்கக்கூடிய வள்ளல் பாபா மற்றும் வரதானி ஆத்மாக்களான நீங்க 2 பேரும் இணைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இணைந்து இருந்தீங்க அப்படின்னா பவித்திரத்தாவின் குடைநிழல் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்பவும் இணைஞ்சு இருக்கணும். அதாவது யுகலாக இருக்கணும். தந்தை மற்றும் நீங்க 2 பேரும் யுகலா ஒரு கப்பிள்ஸ் போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கப்பிள்ஸ் போல இருந்தீங்க அப்படின்னா அந்த தூய்மையான தன்மை, சுமங்கலி தன்மை உங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சர்வசக்திவான் பாபா எங்க இருக்காரோ அங்க ஒருபோதும் தூய்மையற்ற தன்மை இருக்காது. அதனால தந்தையோடு இணைஞ்சிருங்க. சிங்கிளா இருந்தீங்கன்னா உங்களுடைய பவித்திர தன்மை, அந்த பவித்திரத்தாவின் அந்த குடைநிழல்ல இருந்து விலகியவர்களா ஆயிடுவீங்க. அப்ப அந்த பவித்திர தன்மை இல்லாம போயிடும், சுமங்கலி தன்மை போயிடும் அப்படின்னு சொல்ற. அதனால இணைந்த சொரூபமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரம் அடிக்கக்கூடிய வள்ளல் பாபா மற்றும் வரதானி மூர்த்திகள் ஆகிய நீங்க 2 பேரும் இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே சிஸ்டர். தேங்க்ஸ் பிரதர். பாபாவுக்கு நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.